வெல்கம் பேக் சூரன் வியூ. குருசித்திர போரில் தோற்றுவிட்ட பிறகு அசுத்தாமனுடைய பார்வையில் இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. கல்கி 2898. இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ட்ரோனின் மகன் அசுத்தாமன் தன்னை கொன்றுவிடும்படி கிருஷ்ணனிடம் எவ்வளோ வேண்டிக் கொண்டாலும் மரணம் ஒரு தண்டனை ஆகாது. நான் கல்கி அவதாரம் குழந்தையாக பிறக்கும்போது என்னை காப்பாற்றும் ஒரு கருவியாக நீ செயல்படுவாய். இது 6000 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் என்று ஆரம்பித்து இந்த கதையை விரிக்கின்றார் கிருஷ்ணனுடைய பார்வையில். சிறுவதில் கேட்டு பார்த்து பரவசமடைந்த புராண மகாபாரத கதை தாங்க. பட் ஏஐ கிராஃபிக்ஸில் மிரட்டல் வந்து அந்த சீனை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. 10வது வாரமான கல்கி பிறப்பதற்கு முன்னே இருக்கின்ற உலகமாக 2898 காட்டுறாங்க. 600 கோடி ரூபாய் பிரம்மாண்டம் படம் ஃபுல்லாக தெரியுதுங்க. ஏஐ டெக்னாலஜியில் படம் ஃபுல்லாக காட்சிகளை வெளியே வச்சுருக்காங்க. அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோனே என்று பெரிய நட்சத்திரங்களுடைய உதவியால் இந்த படம் பார்க்க முடியுது. பட் ஸ்கிரீன் பிளே உதவியால் இந்த படத்தை கொஞ்சம் ஓரமாக நின்று தான் பார்க்க முடியுது. நிறைய காட்சிகள் ரொம்ப இழிவையாக இருக்குங்க. படத்துடைய 3 மணி நேரம் காட்சி படம்னா அதில் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஃபைட்டில் போகுதுங்க. மீதி 1/2 மணி நேரம் என்னென்னு சொல்கிறீங்களா, அது கிராஃபிக்ஸில் போதுங்க. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேலாம் தயவு செஞ்சு வெளியே வந்து சொல்ல முடியல. உலகின் முதல் நகரமாக சொல்லப்படுகின்ற காசி இப்போது உலகின் கடைசி நகரமாக இருக்கின்றது. அதில் வந்து காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துல வாழும் சுப்ரீம் யாஸ்கினாக கமலஹாசன். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு ஏவல் வேலை செய்யும் ஒரு பணியாளராக பிரபாஸ். எப்படியாவது நிறைய டிஜிட்டல் கரன்சி சம்பாதிச்சு அந்த காம்ப்ளெக்ஸில் நுழையணும், இதுதான் அவருடைய லைஃபோட எய்மாக சுற்றிட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு ஏஐ கார் ஒன்று காமிக்கிறாங்க, அந்த ஏஐ புஜின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் தாங்க. கொஞ்சம் அப்பப்போ சிரிக்க வைக்குதுங்க. மற்றபடி படத்தில் காமெடிலாம் யாரையும் எதிர்பார்க்க முடியாது. பிரம்மானந்தம் இருக்கார் அவ்வளோதான் வீட்டுக்காரராக. ப்ராஜெக்ட் கேட்டு விதமான ஆராய்ச்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. கர்ப்பிணியான பெண்களை வைத்து அதுலேருந்து ஒரு பெண் தப்பிக்குது. அதுதான் தீபிகா படுகோனே என்ற கேரக்டர். அவங்களுக்கு சுமி 80 அப்படின்னு அந்த கேரக்டருக்கு பேர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையாக தான் கல்கி அவதாரத்தை காத்துறாங்க. ஸோ அந்த குழந்தையை அழிக்க நினைக்கிற கூட்டமாக கமலஹாசன் கூட்டம், அதை காப்பாற்ற நினைக்கிற கூட்டமாக சோபனா, அமிதாப் பச்சன் அப்படின்ற கூட்டம். இந்த 2 ஒரு ட்ராவல் செய்கிற ஒரு கேரக்டராக பிரபாஸ். படத்தை ஒரு முறை பார்க்குறாங்க கிராஃபிக்ஸ் மிரட்டலுக்காக. இன்னொரு யூனிவர்சல் ஆரம்பிச்சிருக்காரு நாக் அஸ்வின், மகாநடி என்ற நேஷ்னல் டைரக்டர். சந்தோஷ் ராய் மியூசிக் பரவாயில்ல, பட் இன்னும் வேறு யாராவது மியூசிக் போட வச்சுக்கலாம் என்று தோணுது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துக்கு. எனிவே, கீப் வாட்சிங் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.